Dear students, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா distribution of electrons in d orbital in case of Lagrange field. அதாவது in presence of Lagrange field ல d orbitals electrons outer electronic configuration யூஸ் பண்ணி எப்படி distribute பண்றது, அப்ப அந்த electron distribution வச்சு எப்படி magnetic moment values calculate பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 1 வேர்டுக்காக நீங்க இந்த கான்செப்டை பார்த்து வச்சுக்கோங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அந்த வேல்யூஸ் எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அது லிகான் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது எது லிகான்ஸாக வந்திருக்கு அப்படிங்கிற லிகான் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்தது நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். நேச்சர் ஆஃப் த லிகாண்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா அல்லது வீக் ஃபீல்டு லிகாண்டா, அந்த மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். அடுத்தது நேச்சர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். எது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக வந்திருக்கு அல்லது அயனாக வந்திருக்கு. அடுத்தது சார்ஜ் ஆன் த அயான்ஸ். அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயான் அதனுடைய சார்ஜ், அதாவது +1 +2 அல்லது நெகட்டிவ் லிகான்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் -1 -2 அது மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த சார்ஜஸை டிபெண்ட் பண்ணி வரும். எது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ΔO வேல்யூ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 1 வேர்டுக்காக இந்த ΔO, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த வேல்யூக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா எடுக்கும் பொழுது அந்த அப்சார்ப்ஷன் வேவ் லென்த்து இதுக்கும் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ΔO is equal to hν. இங்கே ஹெச்ங்கிறது நம்மளுக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு. அடுத்தது நம்மளுக்கு நியூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஃப்ரீக்வன்சி c/λ. அப்போ 1/λ வருமா நம்மளுக்கு. c/λவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா λ டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜிக்கும் வேவ் லென்த் ஆஃப் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். இது நீங்கள் ஏதாவது 1 வேர்டு கேட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நம்மளுக்கு மெயின் நீட் அல்லது நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போனாலும் கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பார்க்குற கான்செப்ட் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் இன் ஆக்டஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். நம்ம ஆக்டஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் படிக்கும் போது இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிடுறேன். இப்போ Fe H2O 6 டைம்ஸ் 3+, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹெக்ஸா அக்வா ஃபெரேட் 3. அடுத்தது Fe Cn6 3-, இதுவும் ஒரு அயனோட காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா அயன் நம்மளுக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அயனோட கான்ஃபிகரேஷன் என்ன, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ அவுட்டர் டி ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன கொஸ்டின் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த D5 அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் லிகான் ஃபீல்டு எழுதணும். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப், அதாவது காம்ப்ளெக்ஸ் அதை ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம முதல்லயே பார்த்தோம் அயன் அயானிக் ஸ்டேட்டு, அதாவது நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப அந்த டி எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டி ஆர்பிட்டால்ஸ் என்னாகும் நம்மளுக்கு டீஜெனரேட் ஆகிரும் அப்படின்னு பார்த்தோம். லிகான்ஸ் அதை அப்ரோச் பண்ணுறப்ப அந்த லிகான் ஃபீல்டில் இந்த 5 ஆர்பிட்டால்ஸும் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி எங்கே போகுது, ஹையர் எனர்ஜிக்கு போயிடுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்னாகும், லிகான்ஸ் அது கூட சேர்ந்து காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த 5 ஆர்பிட்டால்ஸும் 2 செட்டாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதில் 3 நம்ம 3 ஆர்பிட்டால்
இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், T2G ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ரெண்டு ஆர்பிட்டால என்னன்னு சொல்லுவோம், EG ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த EG22G இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, T2G அப்படின்னு சொன்னால் ட்ரிப்ளி டீஜெனரேட் அப்படின்னு அர்த்தம். 3 ஆர்பிட்டால் ஒரே மாதிரி இருக்கிற 3 ஆர்பிட்டால்ஸு ஒரே மாதிரி லோவர் எனர்ஜிக்கு வந்தாச்சு, ஒரே செட்டாக ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஜி வந்து ஜெராட், ஜெர்மன் வேர்டு, ஈவன் அப்படிங்கிற மீனிங். அடுத்தது EG ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஈவன், அதாவது ஜெராட், ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு. இதை எதை வச்சு சொல்கிறோம், இந்த 5 டி ஆர்பிட்டால்ஸை நம்ம dxy, dyz, dxz, dx square minus y square, dz square 5 ஆர்பிட்டால்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த 3 ஆர்பிட்டால்ஸ்லையும் நம்மளுக்கு லோப்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ல இருக்கும். இது மூணுமே அதே மாதிரி. இப்போ லோப்ஸ் ஒரே மாதிரி சிமெட்ரி இருக்கிற 3 ஆர்பிட்டாலும் லோவர் எனர்ஜிக்கு வந்தாச்சு. இந்த 2 ஆர்பிட்டால்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய லோப்ஸ் வந்து எப்படி இருக்கும், லை ஆன் த ஆக்சிஸ். அப்போ ஆன் த ஆக்சிஸில் இருக்கிற அந்த ஆர்பிட்டால்ஸ் ஒரே மாதிரி சிமெட்ரி இருக்கிறது, இது ரெண்டு எங்கே போயிருச்சு, ஹையர் எனர்ஜிக்கு போயிருச்சு. அப்போ இந்த டி ஆர்பிட்டால்ஸோட ஆவரேஜ் எனர்ஜியை தான் நம்ம பேரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு இல்லையா, இந்த T2Gக்கும் EGக்கும். இதைத்தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ∇0 வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இப்போ வந்து ∇0 கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, நம்மளுக்கு பேரிங் எனர்ஜி அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது ∇0 அப்படிங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. அதே மாதிரி நம்மளுக்கு பேரிங் எனர்ஜி, இதை வந்து நீங்கள் PE அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே ∇0 வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும், இங்கே இதுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதிகமாகுது. அதாவது T2Gக்கும் EGக்கும் இடையில எனர்ஜி கேப் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி போய் அங்கே EG ஆர்பிட்டாலுக்கு போக முடியாது. அப்போ அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், பேரப் ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்துட்டோம் அப்படின்னா லிகாண்டா வர்றப்ப இந்த H2O வந்து வீக் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ ∇G வேல்யூ, அதாவது H2O வாட்டர் லிகாண்டா வர்ற இடத்துல ∇0 வேல்யூவை விட பேரிங் எனர்ஜி வேல்யூ நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அது என்ன செய்யுது, எலக்ட்ரான்ஸ் வந்து 5 எலக்ட்ரான்ஸில் முதல்ல ஒரு எலக்ட்ரான் இங்கே போயாச்சு. இங்கே பார்த்தோன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இங்கே ∇0 வேல்யூ வந்து பேரிங் எனர்ஜி வேல்யூவை விட எப்படி இருக்குது, நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்போ ∇0 கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக மீதி இருக்கிற 2 எலக்ட்ரானு ஜம்ப் பண்ணி EG லெவலுக்கு போயிடும். அப்போ H2O லிகாண்டா வர்றப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் லிகாண்ட் ஃபீல்டு அதாவது ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி எழுதணும், T2Gல வந்து 3 எலக்ட்ரான் இருக்குது, EGல வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்தாச்சு. அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லி வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப நம்ம 5.9 அந்த மாதிரி ஆன்சர் வரும். அப்போ ஹையர் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கிறது எது, ஹெக்ஸா ஆக்வா ஃபெர்ரேட்டு 3. அப்போ இது வந்து ஸ்பின் அதிகம், 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதுக்கு எது அதிகமாக இருக்கும், ஸ்பின் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இதை என்னன்னு சொல்லுவோம், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே சயனைடு வந்து நம்மளுக்கு லிகாண்டா இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சயனைடு லிகாண்டா இருக்கிற இடத்துல ∇0 வேல்யூ, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, அந்த ∇0 வேல்யூ வந்து பேரிங் எனர்ஜியை விட எப்படி வந்துடும், நம்மளுக்கு அதிகமாக வந்துடும். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வர்றப்ப 3 எலக்ட்ரான்ஸ் T2Gல போட்டதையும் பெரிய கேப் இருக்கு, இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி எலக்ட்ரான் அங்கே போக முடியாது. அதனால அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, நம்மளுக்கு பேரப் ஆகிருது. அப்போ சயனைடு காம்ப்ளெக்ஸாக வர்றப்ப நம்மளுக்கு ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அல்லது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம்னா T2Gல வந்து 5 எலக்ட்ரான்ஸும் EGல
0 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணோம்னா இதில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது? ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை நம்ம μs equal to root of n into n plus 2 n அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ எதில் வரும்? நம்மளுக்கு 1.ல வரும். அப்போ ஸ்பின் வந்து ஸ்பின் வேல்யூ என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்போ சயனைடு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், ஆனால் என்ன காம்ப்ளெக்ஸு? லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸ்பின் வந்து கம்மி, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரானோட அவுட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஆக்டஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த T2G3 EG2 அல்லது T2G5 EG0 இப்படியெல்லாம் எழுதுறோம் இல்லையா? அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற குரூப், அதாவது லிகான்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு, லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வந்து வீக் ஃபீல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வேல்யூஸ் வச்சே நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா அப்படிங்கிற கான்செப்டை வச்சுட்டு டெல்ஜி வேல்யூவும் பேரிங் எனர்ஜி ரெண்டு கம்பேர் பண்ணிட்டு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். இப்போ ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னா கால்குலேட் பண்ணலாம். அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணலாம். அது ஒரு ஒன் வேர்டாக எடுத்துக்கலாம். அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் எழுத தெரியணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படியுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் தேர் எனி கமெண்ட்ஸ் யூ டெல் இன் கமெண்ட் பாக்ஸ். Suppose if any doubt you can tell, I will clarify your doubts. Thank you for watching children. Wish you all the best.